இந்த வரிக்கு பேர் தான் லிரிக்கு. வாலி, வைரமுத்து, கண்ணதாசன் எல்லாம் இப்படி தான் எழுதுவாங்க. இந்த வரி எடுத்து நீ டியூன் போடணும். ஊருக்குள் நமக்கொரு பேருனை நீ கொண்டு தப்பு தப்பா இவன் திங்கு பண்றான். யோ மாப்பிள்ள, நீ இசை சொல்லி கொடுக்கறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல கோயிலில் உண்டியல் காசெல்லாம் திருடுறாங்களே, அதை பற்றி ஒரு வீடியோ போடியா? இல்லை கோயிலில் உண்டியல் காசெல்லாம் திருடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதை பற்றி ஒரு வீடியோ போடு. இசைக்கு நேரா இந்த அம்மாவை இந்த பிராமணன் தகாத வார்த்தையை சொல்லி தள்ளி விட்டுருக்கான். ஆனால் கடைசியில் இவங்க மேலே பழிய போடுறான். செயின் திருட வந்தவங்களாம், அதாவது தமிழர்களை திருட வந்தவங்கள முத்திர குத்துறான். ஆனால் உண்மையான திருடனுங்க யார் தெரியுமா? கட்டுக்கட்டாக கோயிலுக்கு வந்த பணத்தை திருடுறாங்க. இந்த டேட்டாவை பாருங்களேன். பிராமண எதிர்ப்பாளர்கள் நாங்கள் கிடையாது, உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழக இசையமைப்பாளர்கள் இந்த டியூன்லேருந்து இந்த பாட்டை திருடி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு 4 வருஷமாக தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ அது தப்பு இல்லை, அது போடலாம். இந்த டியூன்லேருந்து இந்த டியூன் எடுத்து போட்டிருக்காங்க, இதெல்லாம் காப்பி அடித்து போட்டிருக்காங்க அப்படின்னு போடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த தமிழக இசையமைப்பாளர்களை இந்த ஒரே காரணத்துக்காக மட்டம் தட்டி பேசி இவனை வாடா போடா கிறுக்கு பயல, மென்டல் பயலுக, திருட்டு பயலுக, இந்த மாதிரியெல்லாம் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ் காப்பி சாங்ஸ் யூடியூப் சேனல் அவங்க தொடர்ந்து தமிழக இசையமைப்பாளர்களை மட்டம் தட்டி பேசி தரக்குறைவாக பேசுகிறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு. வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. பிராமண எதிர்ப்பாளர்கள் நாங்கள் நிச்சயமாக கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.